ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சேரன் தான் வந்து சந்தா வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பீச்சுக்கு கூட்டிட்டு வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே வந்து போய் தனியாக நினைக்கலான்னு சொல்கிறாங்க. சந்தா அவங்களுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியும், அதனால் அவங்க போகிறாங்க. சேரன் வந்து பயந்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க போய்ட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. சேரன் வந்து உட்காந்து சிரித்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சந்தா வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்களும் வாங்க போகலாம் அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு நீச்சல்லாம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறமா 2 பேரும் கரெக்டாக போகிறாங்க. போயிட்டு விளாண்டுட்ருக்காங்க. தண்ணி மூஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. மாற்றி மாற்றி விளாண்டுட்ருக்காங்க. அதை தான் காமிக்கிறாங்க இந்த எபிசோடில். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் போட்டுடுறாங்க, பாட்டு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் விழனால நின்றுட்டு வந்து கரெக்டாக உட்காராங்க. உட்காந்துட்டு பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ ஈரமாகிடுச்சு பேண்ட்டு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நார்மலாகவே காஞ்சிரும் அடிக்கிற காற்றுல அப்படின்றாங்க. இப்போ 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ நல்லா நீச்சல் அடிப்பியாமான்னு கேட்குறாங்க. அவளை வந்து இல்லை, எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, ஏதோ கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சந்தா எடுத்துகிட்டு அந்த முறுக்கை வந்து சாப்பிட வைக்கிறாங்க. மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சீன் நடக்கும். இதுக்கப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு விட்ருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 பேர் வந்துடுறாங்க. 3 பேர் வந்து என்னடா பண்ணிட்டுருக்கீங்க இங்கே பட்ட பகலில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அடிக்க வராங்க ஒருத்தன். அப்புறம் சேரனை தடுத்துட்டு 2 பேரும் அடிக்க போகிறாங்கன்னு தான் நினச்சோம். பார்த்தா வந்து என்ன பண்ணாங்கன்னா சேரனை வந்து பையை எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. தள்ளி விட்டு அப்படியே 2 பேரும் ஓடுறாங்க. அவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. சந்தா ரொம்ப பயப்படுறாங்க. சேரன் வந்து நீ வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பயப்படாத சொல்கிறாங்க. 3 பேரும் துரத்திட்டே போகிறாங்க. அதுக்கப்புறமா சேரன் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சந்தாவும் சேரனும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்றுட்டு போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. சந்தா வந்து பயப்படுறாங்க. இல்லை, நீங்கள் போகாதீங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இல்லை, அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரி, இப்போ நம்ம போகலாமான்னு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அம்மா 2 பேரும் கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் வந்து அனீஸ் தான் வராரு. வெளியில் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா அவரும் வந்து பேசிட்டு கிளம்பிடுறாரு. சேரனும் கிளம்பினோடனே பார்த்திங்கன்னா வீட்டில் சோழன் வந்து 8:30 மணி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கத்துறாங்க. உடனே நிலா வந்து இருங்க, அண்ணன் இன்னும் வரல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் செய்யணும். அவங்க பசியில் துடிக்கிறார் சோழன். அப்புறமா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, பார்த்துட்டு தோசை சுட்டுடலாமான்னு கேட்குறாங்க. சோழன் வந்து ஐயா அதெல்லாம் வேணாம், எனக்கு வேறு எதாவது செய்யுங்க அப்படின்றாங்க. இருக்கிறத வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை.